தமிழ் சினிமாவில் இன்ன வரைக்கும் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை திரிஷா. ஸோ திரிஷா நடித்து ரொம்ப பெரிய வெற்றி பெறாத சில திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுவுமே இவங்க இந்த படத்தில் ரொம்ப முன்னணி ஹீரோவோட நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சில படங்களில் ஃபஸ்ட்டு படம் கடந்த 2002 ரிலீஸ் ஆன மனசெல்லாம். இந்த படத்தில் ஸ்ரீகாந்தோட நடிகை திரிஷா நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீகாந்துக்கு 2002 நல்ல மார்க்கெட் இருந்துச்சு, பட் இன்னைக்கு இல்லை. அதற்கப்புறம் கடந்த 2003 ரிலீஸ் ஆன அலை. இந்த படத்தை சிம்புவோட திரிஷா நடிச்சிருப்பாங்க, பட் படம் ஃப்ளாப்பு தான். அடுத்து கடந்த 2004 ரிலீஸ் ஆன ஆயுத எழுத்து. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். திரிஷாவும் இதில் ஒரு ஹீரோயின் தான். சித்தார்த்தோட ஜோடியை நடிச்சிருப்பாங்க, பட் படம் ஃப்ளாப்பு. அடுத்து கடந்த 2005 ரிலீஸ் ஆன ஜி. இந்த படத்தை லிங்குசாமி டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அஜித்குமாரோட திரிஷா நடிச்சிருப்பாங்க, படம் ஃப்ளாப்பு. கடந்த 2007 ரிலீஸ் ஆன கிரீடம். இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அஜித்குமாரோட திரிஷா நடிச்சிருப்பாங்க, படம் ஃப்ளாப்பு. அதே வருஷத்தில் கடந்த 2007 ரிலீஸ் ஆன குருவி. இந்த படத்தை தரணி டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விஜயோட திரிஷா நடிச்சிருப்பாங்க, பட் ஃப்ளாப்பு. அடுத்து கடந்த 2009 ரிலீஸ் ஆன விஷ்ணுவர்தன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் சர்வம். இந்த படத்தில் திரிஷா ஆர்யாவோட நடிச்சிருப்பாங்க. சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சு, பட் படம் ஃப்ளாப்பு. அடுத்து கடந்த 2010 ரிலீஸ் ஆன மன்மதன் நம்பு. இந்த படத்தை கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்தார், பட் கமலஹாசனோட திரிஷா நடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு இந்த படமும் வெற்றி பெறலை. அடுத்து கடந்த 2015 ரிலீஸ் ஆன பூலோகம். இந்த படத்தில் ஜெயம் ரவியோட திரிஷா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2016 ரிலீஸ் ஆன கொடி. இந்த படத்தில் தனுஷோட திரிஷா நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் படம் போதிய அளவில் வெற்றி பெறலை. இந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.